இன்னொரு தடவை சொன்னாங்க, when we come and do some work we lead, இதெல்லாம் ஒரு part of the destiny, and we when the leaving to the destiny, அதான் நம்ம ஒரு இதெல்லாம் விதி, நம்ம இந்த இடத்துல இருக்கணும், அதுதான் அதோடைய இதுக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது நம்ம எப்பவுமே உன்னிப்பாக இருக்கணும். அதுதான் நான் முதல்ல நான் சொல்ல விரும்பிக்கிறேன். எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தை அடைவதற்கு, இலக்கை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அந்த ஃபோக்கஸை நீங்கள் கொஞ்சம் என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கான இது ப்ராசஸை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சால் தான் அந்த இடத்தை அடைய முடியும். அதுதான் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்ல விரும்புவது. And please kindly try to do that kind of process in your life and education, whatever you do. Now, today I am here to talk about what is Indian space program. I am not going to talk about what is happening in the world, all those things. First, why space? Now, the space there are many varieties. Yeah, it is nothing but space is actually a small, our point is a scientific pursuit for applications, number of applications, and for the common, with a lot of common sense, with a lot of common sense and a little bit of engineering. உங்களுடைய காமன் சென்ஸை நிறைய யூஸ் பண்ணி நமக்கு என்னெல்லாம் அப்ளிகேஷன் தேவைப்படுதோ அது செய்யறதான் நாங்கள் வந்து இந்தியாவில் ஸ்பேஸ்ன்றோம். ஓகே, ஸோ இதில் என்ன நாங்கள் செய்ய விரும்புவோம்னா, ISRO is as a government department trying to do on basically socio-economic development. Government, we are part of the government and we are interested to do only socio-economic development. அதான் நாங்கள் ஸ்பேஸ்ன்னு சொல்ல விரும்புகிறோம். இதுதான் ISRO செய்யக்கூடியது. It should benefit the common man and it should improve the life of everybody, that is not only in India but also throughout the earth. Next. So இதுக்கு 5 இது இருக்கு. ஸ்பேஸ்ல என்னெல்லாம் நம்ம செய்யணும்னா 5 வெர்டிகல்ஸ். வேலை இப்போ எந்தெந்த ஏரியாலாம் இருக்குன்னு பார்த்தா, ஒன்று நம்ம ஸ்பேஸுக்கு போகணும்னா, ஒரு இடத்துக்கு போனோம்னா we have to take a travel, we have to journey. So that is space transportation. ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ங்கிறது எவ்வளோமே லான்ச் வெஹிக்கிள், ராக்கெட்ஸ், விமானம், இதெல்லாமே லான்ச் வெஹிக்கிளை பற்றினது. ரெண்டாவது வந்துருது ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்னன்னா, அந்த ஸ்பேஸில் ஒரு சேட்டலைட்டை நம்ம வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், நம்மளை ஃபோட்டோ எடுக்க யூஸ் பண்ணலாம், எர்த் அப்சர்வேஷன், ஓஷனோகிராஃபி, வெதர் ஃபோர்காஸ்டிங், பலவிதமான வழிகள், தொழில்நுட்பங்கள் இருக்கு. அந்த தொழில்நுட்பங்களான பேலோட்ஸ் எல்லாம் செஞ்சு அந்த சேட்டலைட்டில் வைக்கிறது தான் அதுதான் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நான் இப்போ சொல்றது ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். லான்ச் வெஹிக்கிள் செய்கிற இடத்துல இப்போ ஒரு பஸ்ஸோ விமானமோ ஏர்போர்ட் எது செய்யறதுனா அதுக்கு நிறைய இது இருக்கு. ப்ரொபல்ஷன் இருக்கு, கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு, கைடன்ஸ் இருக்கு, நேவிகேஷன்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன், கமாண்டிங், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ப்ரொபல்ஷன், சாலிட், அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சேர்த்து ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வேணும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் செய்யறது மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சரல் டிசைன், ஃபினைட் எலிமெண்ட் மெத்தட், இப்படிதான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் செய்வது தான் அந்த லான்ச் வெஹிக்கிளில் தேவையான தொழில்நுட்பங்கள். சேட்டலைட்டில் போனது கம்யூனிகேஷன், பேலோடு எல்லாமே RF, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இந்தியாவில் இருக்கிற உலகம் மொத்தம் இயங்குறது, அந்த காரம் எல்லாமே இயங்குறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி. சன்னிலேருந்து வர ரைஸ் எல்லாமே ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான். சிலது விசிபிள் லைட், அதுதான் நம்ம பார்க்குற வெளிச்சங்கள். சிலதுதான் காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஸ். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற அலைவரிசைகள் இது எல்லாமே அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் வந்து அந்த ரிஃப்ளெக்டன்ஸ் பேஸ்ட் டிசைன் பண்ணுறோம். ரிஃப்ளெக்டன்ஸ், நம்ம ஒரு வேவ் விட்டோம்னா திருப்பி வருது. அந்த திரும்பி வர வேவுடைய கேரக்டரிஸ்டிக் பார்த்து தான் அது மெட்டலா, இரும்பா, பிளாஸ்டிக்கா, என்ன மாதிரி கம்யூனிகேஷன், தொலைபேசி, நீங்கள் கேட்குற ஃபோன் எல்லாமே அந்த பேஸ்ட் தான், அந்த டிசைன். அது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இந்தியாவில் இன்னைக்கு வளரும் போக அந்த டெக்னாலஜி தான் நிறைய வரப்போகுது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அந்த ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தென் ஸ்பேஸ் அப்ளிகேஷன். நீங்கள் சின்ன கேமரா பண்ணலாம், சில கொஞ்சம் 10 kg ஏதாவது பேலோடு செஞ்சு வச்சிங்கன்னா அது ஏதாவது சேட்டலைட்டில் பொருத்தி அது கீழேருந்து அந்த 400-500 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பூமிக்கு செலுத்தி வேவ் செலுத்தி நம்ம கண்டுபிடிக்கிற அந்த தொழில்நுட்பங்கள் இருக்கு. அதை படிக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பார்த்து இது டெவலப் பண்ணிங்கன்னா பேலோடு யூ பிகம் an expert, you become controlling that kind of a commerce. அடுத்தது தான் கெப்பாசிட்டி பில்டிங். இதெல்லாம் செய்யறோம். இது செய்யும்போது இந்த டேட்டா எங்கேருந்து வருது, இந்த டேட்டாவை எங்கேருந்து கொண்டு வருவீங்க?
ஸோ இந்த டேட்டாவை கொண்டு வரதுக்கான ஒரு ஆண்டனா 30 மீட்டர் பெரிய ஆண்டனா ரேடா இதை வச்சு கண்டுபிடிக்கிறது. நாளைக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஏரியாவில் போகும்போது நிறைய ஃபைட்டர் ஃப்ளைட் மேலே நிறைய பிளைன் போகுது. எந்தெந்த பிளைன் எந்தெந்த இடத்துல போகுது, எந்தெந்த சேட்டிலைட் எந்தெந்த இடத்துல சுற்று கண்டுபிடிக்கிறதுக்கான ரேடார் கிரவுண்ட் கம்யூனிகேஷன் பாங்க அதுக்கு பேர். அந்த கெப்பாசிட்டி பில்டிங் இது நம்ம சொல்ற இந்த லான்ச் வெஹிக்கிள் இது எல்லாம் செய்யறோம்ல, இது செய்வதற்கான தொழில்நுட்பம் கிரவுண்ட் எங்க வச்சு செய்யறது, எந்த ஃபேக்டரியில் செய்யறது, அதுக்கான ஃபேக்டரி என்ன, அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நான் சொல்ல வரும்போது தட் ஆர் ஆல் ஹியூஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் more than 30-40 billions dollars. So அதில் இருக்க தொழில்நுட்பம் more than 1 million jobs are awaiting in this area in the coming days in India. ஸோ அது அடுத்தது நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். நம்மளுடைய தேவை என்ன, நாம் யார் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு ஏதாவது காலகட்டத்தில் உங்களுடைய இதில் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எங்கே இருக்கோம், இந்த பூமி என்ன, எப்போ எங்கேருந்து வந்தது, இந்த பூமி எதுலேருந்து வந்தது, எவ்வளோ நாள் ஆச்சு, இது எப்படி ஆகப்போகுது. ஸோ உங்களோட பாஸ்டும் தெரியாது, உங்கள் ஃபியூச்சரும் தெரியாது இல்லையா. இந்த அந்த யூனிவர்ஸில் நீங்கள் ரொம்ப இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துடைய மூலையில போய் ஒரு மூலையிலிருந்து பார்த்தா கூட பூமியை ஒரு தூசளவு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ சின்னது பூமி யூனிவர்ஸில். அதில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ இது எங்கேருந்து இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா இந்த தேடல் ஏன் வேணும்னா பூமியில் ரிசோர்சஸ் லிமிட்டட். நாளைக்கு நம்மளுடைய ஹியூமன் சிவிலைசேஷன் ரொம்ப கிரீடி, நம்மளாம் ரொம்ப கிரீடி, நமக்கு ரொம்ப பேராசை உள்ள ஒரு இனம் உலகத்தே இருக்குன்னா அது நம்ம தான். நமக்கு தேவைகளை குறைச்சிக்க முடியாது, கூடிக்கிட்டே தான் போகுது. பூமியில் இருக்கிற வளம் காற்று இது எல்லாமே யோசிச்சுப்பேன். சும்மா ஒரு சின்ன ஒரு அனெக்டோட் கொடுக்குறேன். லைட்டர் வெயின் பூமியில் வந்து ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா ஆக்சிஜன் இல்லையா. We are taking it for granted, right? Oxygen is available at this place. We go on live. நான் சும்மா சொல்றேன், இன்னைக்கு வந்து 8 பில்லியன் பீப்புள். எவ்வளவு பில்லியன் பீப்புள், உயிரினங்கள், எல்லா உயிரினங்களும் ஆக்சிஜன் தான் சுவாசிக்குது, இதெல்லாம் சுவாசிக்குது. எவ்வளவு உயிரினங்கள் இருந்தால் இந்த ஆக்சிஜன் போதுமானது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஆக்சிஜன் போகாதுன்னு வரும் இல்லையா, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா. சும்மாவே மேத்தமேட்டிக்ஸ் தான். 9 பில்லியன் ஒரு கணக்கு சொல்ல, once world population reaches 14 billion, it is going to be very very difficult to sustain life in the world. அப்போ என்ன செய்வோம், நம்ம எதையாவது அழிப்போம், அதுதான் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதையே அழிக்க ஆக்சிஜன் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க, எங்கேயாவது வேறு கிரகத்துக்கு தான் போனோம், அடுத்த கிரகத்துக்கு தேடி போவோம், நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஸோ that are the influences that humans placement is important. We should start exploring Moon, Venus, Mars, how to reach that place, how to come back safely, and how to live in space itself. Because in coming 2-3 centuries, going to live in space also is going to become a reality. So that is one of the biggest industries which is going to be well, and India is very much poised to do in this kind. Next. So இது செய்யும் போது எப்படி இதெல்லாம் எப்படி செய்ய போறீங்கன்னா, there is a government administration, we are as part of government is always there, academia, நிறைய எஜுகேஷன் நிறைய வேலை கொடுக்குறாங்க, நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு நிறைய காலேஜ், நாட் ஒன் ஐஐடி அந்த மட்டும் இல்லை, மெனி காலேஜஸ். ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது வித் இண்டஸ்ட்ரி, யாராவது 10 லட்சத்துக்கு மேலே இருக்க சின்ன தொழில்நுட்பங்கள் அது செய்யும் போது கொஞ்சம் சக்சஸ் ஆகும். அதை எப்படி இண்டஸ்ட்ரி அதை எடுத்து அதை கமர்ஷியலைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அகாடமியில செஞ்சு லான்ச் வெஹிக்கிள், ஸ்பேஸ் கிராஃப்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா அப்ளிகேஷன் தான் செய்யறதுக்கு தான் இது பார்த்துட்டோம். அதுக்கான இதுல தான் இப்போ இந்த கூட்டு முயற்சி தான் இது மேலே போகுது. ஸோ either we can work in industry or work in government or work in academia in space program. Next. ஸோ இதுக்கான எப்படி செய்யணும்னா, எப்படி செய்வோம், முதல்ல மார்க்கெட் எப்படி இருக்கு, என்னெல்லாம் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி இருக்கு, இன்னைய டெக்னாலஜி என்ன இருக்கு, இந்தியாவுக்கு என்னெல்லாம் டெக்னாலஜி இருக்கு, யாரும் இந்த டெக்னாலஜி எந்த கண்ட்ரியும் சும்மா கொடுக்க போறதில்லை, நம்மளே ரெடி பண்ணணும். நீங்க இந்தியாவிலையும் ஒர்க் பண்ணலாம், உலகம் பூரா போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணும்போது இதுக்கான டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி என்னெல்லாம் இருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்னன்னு தெரியாது. ஸோ எங்கேயாவது பேசிக் எங்கேயாவது படிக்க ஆனதுக்கு அப்புறம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னெல்லாம் படிக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய அறிவு இதுவரைக்கும் சேர்த்த அனுபவம் எல்லாம் வச்சு நம்ம ஒரு லாஜிக் ரெடி பண்ணுவோம்ல, அதை மிஷினை செய்ய வைக்கும் போது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்மளா செய்யும்போது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ். அதை அந்த மாதிரி டேட்டாவை மிஷினுக்கு கொடுத்தா அந்த டேட்டா வச்சு அது ஒரு டிசிஷன் எடுக்குது, அது பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
ஸோ அண்ட் ப்ரெடிக்டிவ் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது இந்த அப்படியே கொண்டு போனால் ப்ரெடிக்டிவ் இன்டெலிஜென்ஸ், அதான் சேட் பாக்ஸ். இன்னைக்கு யாருடைய ரெசியூமே நம்ப முடியாது, யாருடைய பயோடாட்டாவையும் நம்ப முடியாது. ஏன்னா எல்லா பயோடாட்டாவும் நம்ம வந்து கரெக்டாக அப்ளிகேஷன் கொடுத்து அதை சேட் பாக்ஸ் எடுத்து சூப்பராக கொண்டு வந்துடுவான். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ இதெல்லாம் செஞ்சு படிச்சது அப்ளிகேஷன் தான் நம்ம கொண்டு வரோம். அப்ளிகேஷன்ல நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் வெதர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ். நம்ம அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி, நமக்கு வெதர் இஸ் இம்பார்ட்டன்ட், மண் வளம் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எந்த கல்டிவேஷன் பண்ணால் நல்லா இருக்கும், எதுக்கு மார்க்கெட் அதிகம், அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யறது. எவ்வளோ பேர் இருக்கு, 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஃபுட்டு கொடுத்தாகணும். இதை எப்படி கொடுக்குறது? இது ஒரு அப்ளிகேஷன். ஸ்பேஸுக்கு தான் போனது சொல்லி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பண்ணி சேட்டலைட் இருக்கிற டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய பெரிய காமெண்ட்ஸ். 1000 கோடிக்கு மேலே இருக்கிற காமெண்ட்ஸ். அங்கேயும் நிறைய வேலை இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்கு பேர் ஜியோ சயின்ஸ். அதாவது மீன் வளம், இதுக்குடைய மெட்டீரியல், இதோட டேட்டா ஸ்பேஸ் எப்படி பார்க்கறது? நீங்க இங்கேன்னு பண்ணா நம்ம வண்டி காரை பிடிச்சி ஒரு 10 கிலோமீட்டர் கிளியர் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. ஆனா ஒரே நாள்ல ஆஃப் ஆஃப் த இந்தியாவை கவர் பண்ணி அதோடைய டேட்டாவை நம்ம எடுக்க முடியும். தண்ணி, மீன், மண்ணுக்கு அடியில் தண்ணி எந்த அளவில் இருக்கு, மாய்ஸ்சர் எவ்வளவு இருக்கு, இந்த லேண்ட் நல்லா இருக்கா, இதெல்லாம் பெரிய காமெண்ட்ஸ். அடுத்து அர்பன் சிட்டி, இங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி போடலாம், சிவேஜ் சிஸ்டம் எப்படி போடலாம், வாட்டர் எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணலாம், எங்கெல்லாம் பம்பு வைக்கணும், இதையும் நம்ம டேட்டா எலிவேஷன் மாடல் அது வழி செய்யலாம். இதெல்லாம் சேட்டலைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். நெக்ஸ்ட், ஸோ இதுக்காக இந்தியாவில் பல இடத்துல இருக்கு. சவுத் இந்தியாவில் திருவாண்டரத்தில் லான்ச் வெஹிக்கிள் மேஜர் சென்டர் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். அப்புறம் ஸ்ரீஹரிகோட்டா தான் கடைசியில் சேட்டலைட்டும் லான்ச் வெஹிக்கிளும் வந்து அதோட டைரக்டர் தான் இப்போ நான். அது மாதிரி அது சென்னைக்கு ஜஸ்ட் 100 கிலோமீட்டர் நார்த்தில் இருக்கு. மகேந்திரியில் ஜெரோபொருள் சோதனை திட்டம். அப்புறம் நார்த் இந்தியாவில் குஜராத்தில் அகமதாபாத்தில், பெங்களூர்ல சேட்டலைட் அண்ட் சேட்டலைட் அப்ளிகேஷன், ஹைதராபாத் டேட்டா அப்ளிகேஷன். அப்புறம் கடைசியாக பல இடத்துல இருக்கிறோம். நெக்ஸ்ட், இப்போ நம்ம 50க்கு மேற்பட்ட பிஎஸ்எல்வி விட்டுருக்கோம். சந்திராயன் 1 பிஎஸ்எல்வி தான் போயிருக்கு. ஜிஎஸ்எல்வியில் நம்ம தான் ஏஷியா சவுத் ஈஸ்ட் நம்மளுடைய ஏசியன் கண்ட்ரியோடைய சேட்டலைட்லாம் அதுதான் விடுறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் க்ரையோ ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி முதல்ல டெவலப் பண்ணோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அது போன இது. இப்போ நம்ம LVM-3 தான் சந்திராயன் 2, சந்திராயன் 3, ககன்யான் போற ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான் போறதுக்கான தயார் இருக்கிற வெஹிக்கிள். அதுதான் 7 தடவை அந்த வெஹிக்கிள் விட்டுருக்கோம். ஒரு தடவை கூட ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வந்ததுனால தான் அந்த வெஹிக்கிள் வாஸ் சூசன் ஃபார் தி ககன்யான் ப்ரோக்ராம். And that is the one which can lift up to 6,000 tons, up to 10 tons for taking the humans to the space of 300 kilometer orbit, or 400 kilometer orbit. நம்ம பேசலாம் அது. நெக்ஸ்ட், ஸோ இன்னைக்கு வந்து எங்க ISROல இவ்வளோ விதமான லான்ச் வெஹிக்கிள் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பார்த்தோம்னா PSLV, GSLV, LVM-3, SSLV, TVP வெஹிக்கிள், ஹியூமன் இன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நடுவில் இருக்கு. ஹை எனர்ஜி ரொம்ப 17 டன் 20 டன் எல்லாம் கொண்டு போகிறதுக்காக. ஏன்னா நாளைக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், பாரதிய ஸ்டேஷன் நம்ம நிறுவனம். சந்திரனுக்கு போய் மைண்ட் பண்ணி கொஞ்சம் மினரல்ஸ் எடுத்து வந்து அது படிக்கணும். We have to start studying on those. So robotics becomes very important, docking becomes important. So space station, mining the Chandran, and then sending a human to the moon by 2040-43 and come back. So these are the goals that Indian space program is having. That means more than many people are required to work in this area, in many areas. Next. So இதுக்காக பல பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம். இப்போ நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக மட்டும் சொல்ல, இந்தியா இன்னைக்கு நிறைய என்டர்பிரினர்ஷிப் தேவைப்படுது. நீங்கள்லாம் வந்து நீங்களே ஒரு நிறுவனம், 1ஓ 2ஓ பேரோ ஒரு தொழில்நுட்பம் அது நல்லா செஞ்சு யாருக்கு வேணாலும் அதை கொடுக்கலாம். நீங்க ஏன் அது செய்யணும்னா, நீங்க தான் வேலை கொடுக்குற ஆளா மாறணும். இந்தியா வல்லரசா மாறுதுன்னு சொல்றதுக்கு 2047 குறிக்கோளா 100 years of independence போகணும்னு சொல்லும்போது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம இன்னைக்கு இருக்கிற கடவுள், இன்னைக்கு இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து 4 பில்லியன், அதாவது 24,000 கோடி பிசினஸ் இருக்கு இந்தியாவில் ஸ்பேஸ்ல. அதை 22,40,000 கோடியா மாற்றணும். அதாவது $44 பில்லியன் நம்மளோட பங்கா மாறணும்னா, it is depends upon this kind of population which is at the age of 16, 15, 17, 18, 20 who has to work for 25. எனக்கு 60 வயசு ஆக போகுது, நான் இன்னொரு 5 வருஷம் மேலே ஒர்க் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு மேலே நானும்
எனக்கு அறிவுரையெல்லாம் வழங்க முடியும், வந்துட்டா இருப்பாங்க எல்லாரும் அறிவுரை வழங்குறது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் 20 years இட் இஸ் யுவர் ஒர்க் விச் இஸ் கோயிங் டு பார்ட் ஆஃப் த நேஷன் பில்டிங். வேற வீட்டுக்கு நினைக்காதீங்க, நேஷன் பில்டிங்கில் நீங்கள் வேலை செஞ்சாலும் அது நேஷன் பில்டிங் தான். நீங்கள் உங்களை வேலை செய்யும் போது சில உங்களுடைய இந்தியாவுடைய பொருளாதார இது உங்களுடைய பொருளாதாரம் உயரும் போது இந்தியாவுடைய பொருளாதாரம் உயரும், அதுக்கான நேஷன். அப்போ நீங்கள் என்டர்பிரினர்ஷிப்பாக மாறினீங்கன்னா சின்ன சின்ன வேலை 2-3 பேர் சேர்ந்து செய்கிற வேலை தான், அதுவும் ஒரு சின்ன கம்பெனி தான். அது செய்யும்போது நீங்களே அதோட அந்த ஒர்க்குக்கான அதிபதி நீங்கள் தான், எப்படி வேலை செய்யணும்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான், அதை எந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கலாம்னு சொல்ல வேண்டியது நீங்கள் தான். இதுதான் இன்னைக்கு கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. ஐ வாண்ட் மோர் என்டர்பிரினர்ஷிப். பர்சனல் லைஃப் ஐ வாண்ட் பீப்புள் டு பிகம் மோர் என்டர்பிரினர் இன் தேர் ஒர்க். நீங்க எந்த வேலையில் செஞ்சாலும், அதாவது கார்பரேட்ல செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட்ல செஞ்சாலும் சரி, எஜுகேஷன்ல, திங்க் ஆஸ் என் என்டர்பிரினர். நான் இந்த தொழிலுக்கு நான் தான் முதலாளி, இது எப்படி நான் செஞ்சுவேன், இது செஞ்சால் என்ன பிரயோஜனம், என்ன உபயோகம், அந்த மாதிரி ஒரு ஈடுபாடோட செஞ்சாதான் நீங்க வந்து உங்களுடைய மனப்பான்மை, the thought process will go up like anything. You have to improve your capability to become a leader, not as simply as a worker. You have to become a leader in your chosen field. அதுக்கான படிப்பு தான் நீங்க படிக்கணும். எது படிச்சா நான் சிறந்தா வழங்க முடியும் நீங்க தான் யோசிக்கணும். அதுக்கான இதுதான் நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட். ஸோ இப்போ இப்படி செய்யும் போது, சரி நாங்க வந்து ஐஎஸ்ஆர் இப்படி இருந்தோம், நாங்களாம் இந்தியாவில் இருக்கோம், எங்களை பீட் பண்ணி யாரும் இல்லை, நாங்களே இப்படி விட்டு இருக்கோம்னா முடியாது. என்ன செய்யணும், விலை குறைந்து இல்லை, நல்ல இது கொடுக்கணும். ஸோ நம்ம சேட்டலைட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, அது எப்படி விலை குறைக்கணுங்கிறதுக்காக 300-400 கிலோமீட்டர் சேட்டலைட், பிகாஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஹஸ் பிகம் இம்ப்ரூவ்டு லைக் எனிதிங். ஸோ சேட்டலைட்டோட மாசு கம்மி பண்ணும்போது வெறும் 30-35 கோடி செலவில் ஒரு சேட்டலைட் விடுறது எப்படிங்கிறத வந்ததுதான் இந்த ராக்கெட் எஸ்எஸ்எல்இ. இன்னைக்கு நிறைய பிரைவேட் கம்பெனி இந்த மாதிரி செய்ய வந்திருக்கு, நிறைய பேர். நெக்ஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோம், LUM-3ல நான் சொன்னேன்ல 7 தடவை விட்டதுனால இந்த டாப் போர்ஷன், டாப் போர்ஷன்ல அந்த மேல இருக்க போர்ஷன் எடுத்து க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் சொல்லி ஒன்று பண்ணுங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு தடவை மனுஷனை உள்ள, ஒரு ஹியூமன் பீயிங் உள்ள வச்சாச்சுன்னா at any time you have to bring him safely back here. So நிறைய award system, escape system, how to bring him safely, there are so many technologies, each and everyone can contribute. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் என்னன்னா எல்லாருமே ஸ்டார்ட் அப்ல பயங்கரமா சாதிச்சு வந்துதான் இன்னைக்கு பெரிய கம்பெனியா மாறி இருக்கு. எதுவுமே சும்மா பெரிய கார்பரேட் எதுவும் வந்துடல. So when corporates are struggling, it is the people like you, when they started as fresh, புதுசா ஏதோ ஒன்று இருக்கு, இதை எப்படி நம்ம செஞ்சு பார்க்கலாம் கண்டுபிடிச்சு வரும்போது தான் இதை சோதனை முறைச்சியில் ரொம்ப வெற்றிகரமாக நடந்திருக்கு. அண்ட் when you do this, government is very much happy to support both academy and this one to handhold you. நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க இன்னைக்கு. முந்தியெல்லாம் வந்து பணம் எங்க கிடைக்குன்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஒரு திட்டத்தோட நீங்க போனீங்கன்னா அதை பார்த்து அடுத்து செயல்படுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில். ஸோ அது வந்து நீங்க பாருங்க. That also is one of the aspects in doing the Gaganyaan program. Next. So today we have this many satellites for both navigation satellites. GPS is அமெரிக்க கம்பெனியோட இது. நம்மளே செய்யும் போது நாவிக்கு சொல்லி நாவிக் சேட்டலைட் கொண்டு வந்து இந்தியாவில் நம்ம எங்க உங்களோட போனோ இதுவோ வச்சு within 2 meters அக்குரசியில எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். That is called நாவிக். அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பல கோளுகளையும் சேட்டலைட்டும் இதுவும் போற லான்ச் வெஹிக்கிளுடைய திசை எண்ணிக்கை எல்லாமே நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட். இப்படி செய்யும்போது வேலைவாய்ப்புகள் இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு திட்டத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கெங்க செய்யும்போது எந்த மாதிரி திட்டமா இருந்தாலும் 10 கிலோ சேட்டலைட்ல இருந்து 6 டன் வரைக்கும் சேட்டலைட்ல எந்தெந்த இடத்துலையும் பேதோடு அதுக்கேற்ற அதோட சக்திக்கும் பவர். இப்போ திடீர்னு எனக்கு வந்து 1000 வாட் பவர், 1 கிலோ வாட் பவரோட உள்ள ஒரு எக்யூப்மெண்ட் நான் செஞ்சிருக்கேன், அது ஸ்பேஸ்ல கொண்டு வச்சு அதை செய்ய முடியும்னா உடனே நாங்கள் வந்து 3000 டன் இந்த Y3 கேம்போம் 3000 kg சேட்டலைட்ல அதை பொறுத்துறதுக்கு நாங்கள் அனுமதி வழங்கி அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு செய்ய பார்ப்போம். ஸோ செய்ய வேண்டியதுதான் பேரோடு எந்த மாதிரி வேணும்னு நீங்க தீர்மானிச்சாச்சுன்னா அதுக்கு ஏற்ற சேட்டலைட்டு பெங்களூர்ல இருக்கவங்க செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி வேலையும் நீங்க செய்யலாம். இது வந்து ஏன் இப்படி செய்யறோம்னு சொன்னா இனிமே ஐஎஸ்ஆர் மட்டும் இது செய்ய போறது 20,000 தான் வேலை, 20,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஆனா இந்தியாவோட இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஸ்பேஸ் பாலிசி நல்ல கவர்மெண்ட் நல்ல இதில் கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் பாலிசியை ஃபுல்லாக வரும்போது 1000க்கு மேற்பட்ட கம்பெனிகள் இப்போ வந்திருக்கு வெளில இந்த ஸ்பேஸில் வேலை பார்க்கறதுக்கு. அதுலேருந்து ஒவ்வொருத்தரும் 200-300 பேர் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ இது இருக்குன்னு. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் abundant and it is the most important for you to look at this program
how it, because today's the future of the world is in space. Everything is going towards space to do economically and more important. அதுக்காக இது வந்து சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் ஓகே ஒன்றுனா ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஏன் சேட்டலைட், ஏன் இவர் வந்து இவங்க வந்து 10 நிமிஷமா சேட்டலைட்டை பற்றியே பேசிட்டு இருக்காருன்னா கடைசி வரைக்கும் போங்க. ஒன்று வந்து ஒரே ஒரு பேலோடு, ஒரே ஒரு ஐட்டம், ஒரு கேமராவோ ஒரு சிஸ்டமோ வச்சு சேட்டலைட் வச்சா இந்தியாவோ இல்லை உலகம் பூரா இருக்கிற அத்தனை டேட்டாவும் கலெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறத பற்றியே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கம்யூனிகேஷன் லிங்க் ஈஸியாக வந்துடும். குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய டேட்டா எல்லாமே வந்துடும். ஐ ஆல்ரெடி புட் வெரி ஹை அக்யூரேட் ஸ்பேஸ் ரெஃபரன்ஸ். நீங்கள் இருக்கீங்க, மொபைல் ஃபோன் இருக்கீங்க, டக்குன்னு ஜிபிஎஸ் வச்சு பார்க்குறீங்க, எங்கே இருக்கீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? ஆக்சுவலி இட்ஸ் பேஸ்ட் ஆன் சேட்டலைட் டெக்னாலஜி. ஒன் இஸ் டவர் பேஸ்ட், another is space based. டவர் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா எவ்வளோ டவர் வைக்கணும். சேட்டலைட் பேஸ்ட்னா வெறும் 7 சேட்டலைட்டில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 24/7 இட் இஸ் அவைலபிள். ஸோ இந்த மாதிரியான அப்சர்வேஷன் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று கூட இது வேண்டாம். நெக்ஸ்ட் 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 நாங்கள் வந்து கடைசியாக இப்போ 2 புயல் வந்தது இல்லையா? இந்த சேட்டலைட் வச்சு தான் கரெக்டாக எந்த தூரத்தில் போகுது, எந்த இடத்துல அடிக்கும். இந்தியா தமிழ்நாடு பூரா வந்தது. வித்தின் 2 days பிஃபோர் வி ஆர் டோல்டு இது வந்து கிராஸ் பண்ணாது, கரையோரமாக போகுதுன்னு. ஈவன் ஃப்ரீயரை கூட நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வி ஆல்ரெடி டோல்டு sea will be at 1 meter high than the land at the coast and that is what is affected. இதை வந்து கரெக்டாக 2 நாள் முன்னாடி அந்த ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெரிய இது. கிரவுண்ட் பேஸ்ட் சிஸ்டம் வெறும் ரேடார் மட்டும் வச்சு செய்ய முடியாது. ஸோ இங்கே தான் வெதர் சேட்டலைட் கிளீனாக கண்டுபிடிக்க முடியுது. தென் ஒவ்வொரு தடையும் யார் யார் இடத்துல வாட்டர் தண்ணி எங்கெல்லாம் இருக்கு, வாட்டர் ஷெட் பாண்டு குளத்துல தண்ணி வத்தி இருக்கா இல்லையா, இதெல்லாமே ஒரே இதை பார்த்து சொல்ல முடியும். ஸோ அங்கே கல்டிவேஷன் நடக்கலாமா கூடாதா, காவேரியில் தண்ணி இங்கே வந்து சேருமா இல்லையா, இதெல்லாமே நம்மளால டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எவ்ரிதிங் தட் கால்ட் வாட்டர் ஷெட். தென் த ட்ரை லேண்ட், வெதர் லேண்ட் ஹஸ் பிகம் ஃபர்டிலைஸ்ட் ஆர் நாட், அதாவது கொஞ்சம் வளமாக இருக்க இல்லையான்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் முன்கூட்டியே நமக்கு வேலையை செய்ய முடியும். இது படிக்கிறதுக்கு நான் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஐஎஸ்ஆர் தான் இருக்க முடியுமா? கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் படித்தாலும் மீன்வளத்தை படித்து சேட்டலைட் டேட்டாவை எப்படி பார்த்து அதை எப்படி அசஸ் பண்ணி அதை எப்படி அனலைஸ் பண்ணி செய்யறது, அந்த இது மட்டும் படித்தா போதும். மீதி எல்லா டேட்டாவும் வந்துடும். யூ பிகம் தி காமர்ஸ். பேங்க் உடனே உங்களை வேலைக்கு எதுக்கு எடுத்துக்கும் கான்ட்ராக்ட்ல. இன்னைக்கு பேங்க் வந்து ஒரு இடம் வந்து ஒரு பேர்ல இருக்கா, அதுக்கு லோன் கொடுக்கலாமா கேட்கறது அவங்க ஆளை அனுப்புறது கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் தான் அனுப்புவாங்க. இந்த லேண்டு எவ்வளோ வருஷம் அக்ரிகல்ச்சர் நடந்திருக்கு, இது ஏதாவது உங்கள்கிட்ட டேட்டா இருக்கா, அவன் எவ்வளோ பணம் பார்த்துருப்பாரு, இதால் இவருக்கு லோன் கொடுக்கலாமா, இதெல்லாம் பார்க்கலாம். அவங்க கொடுத்துருவாங்க டேட்டா. இப்போ 4 வருஷத்தை டேட்டா எடுப்பாங்க. பார்த்த உடனே 15 நிமிஷத்தை கொடுப்பாங்க. எஸ் 4 வருஷமா இங்கே கல்டிவேஷன் நடந்திருக்கு, அது இவ்வளோ தூரத்துக்கு கல்டிவேஷன் வந்திருக்கு, இது ஒரு 90% அக்யூரசி அவர் கொடுத்துருவார் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. ஸோ பேங்க் கெட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹீ டிஸ்பேசஸ் த லோன் இம்மீடியட்லி. இது இல்லாட்டா 2 மாதம் ஆகும் இந்த லோன் கொடுக்கறதுக்கு. 2 மாதம் அந்த லோன் யாருக்குமே பய முடியாமல் அந்த பணம் பேங்க் தான் இருக்கு. பேங்க் doesn't earn interest, the farmer also doesn't get the money to start his work. So இதோட அட்வான்டேஜ் பாருங்க, quick, the fast delivery, the delivery is increasing very fast. That is what is possible in these sort of areas. Next, பின்ன கர்நாட் பிளேஸ் ஏன் காணிச்சேன்னா, கர்நாட் பிளேஸ்ல டெல்லி கேட்டது எங்கேயாவது அன்வான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதா உடனே கொடுக்க முடியும். நான் இப்போ வந்து வெளியூர் போயிட்டேன், நான் வந்து அமெரிக்காவுக்கோ எங்கேயோ ஊரில் இருக்கேன், நான் ஒரு கட்டடம் கட்டிட்டு இருக்கேன், நான் யாருக்கா சப்ளைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இல்லை சார் 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு. ஐ ஹாவ் ஏ டெக்னாலஜி, வேலை அந்த இடத்துல 100 பேர் வேலை பார்க்குறாங்களா இல்லையா செக் பண்ணாமலே சொல்ல முடியும். அதுவும் ஒரு டெக்னாலஜி. உங்ககிட்ட யார் வேலை செய்வாங்க எல்லாருமே மொபைல் ஃபோனோட வருவாங்க. எவ்வளோ மொபைல் ஃபோன் அந்த கட்டடத்தில் ரேடியேட் ஆகுதுன்னு பார்த்த உடனே சொல்லலாம் இவ்வளோ மொபைல் இருக்கு, அதில் 70% வேலைக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டா அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளோ ஈஸி இல்லையா? யாரும் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை. So technology, don't never think that your privacy is lost. The day you buy a phone, smartphone or any phone, your privacy is lost. Next, இதான் அபர்ச்சர் ஆண்டனா. நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமே நாசாவோட சேர்ந்து ஒரு சேட்டலைட் செய்வோம். இது வந்து ஃபுல் கிராப் ஸ்டேட் ஈல்டு, வால்கானிக் ஆப்ஷன், ஆயில் ஸ்பில், ஆயில் என்னெல்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்க்கறது எல்லாமே செய்யறதுக்கான திட்டங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது இதுதான் நாங்கள் நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து செய்யக்கூடிய சேட்டலைட்டு.
இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் ஈசாவோட சேர்ந்து செய்யறது, நாசாவோட சேர்ந்தது, ஜப்பான் கூட செஞ்சு சந்திராயன்ல ஒரு செய்யப்போம். இதெல்லாம் பல தொழில்நுட்பம் பல நாடுகளோட செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் சந்திராயன் 1 ஏன் செஞ்சோம்? நம்ம கிட்ட இருக்க பக்கத்துல இருக்க பாடி அது செலஸ்டியல் பாடி சந்திரன் தானே. சந்திரன் நம்மளோட சந்திரன் வந்து நமக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. லவ், துக்கம், எதுவானாலும் சந்திரனை பார்த்து ஒரு பாட்டு பாடிடுவோம் இல்லையா? நான் அது தனி 2 மணி நேரம் இருக்கு. மூணாம் பிறை வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவனை பத்தி சொல்றது, சிவனோட தலையில இருக்கிறது, தலையில இருப்பது சொல்லுவாரு. ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அரியது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா பல ரிலிஜன் பல இதுல சொல்லுவாங்க. நமக்கு அது எமோஷன். ஸோ சந்திரனை பத்தி படிப்பது மிக அவசியம். அது என்ன இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். 200 வருஷத்துக்கு முன்னால காந்திஜிக்கு வந்து 6 மாசம் ஆச்சு பாம்பேல இருந்து மான்செஸ்டர் போய் இதுக்கு போய் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போறதுக்கு 6 மாசம் ஆச்சு. 175 வருஷத்துக்கு முன்னால. 150 வருஷம் முடிஞ்சோடனே we have a aircraft which can go from Bombay to London in 6 hours. ஸோ 6 மாசங்கள் 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மூணுக்கு போகிறதுக்கு 40 நாள், 20 நாள், மார்ச்சுக்கு போகிறதுக்கு சாரி அதுக்கு பேர் மார்ச்சுக்கு போகிறதுக்கு 9 மாதம், வீனஸுக்கு போகிறதுக்கு நமக்கு 6 மாதம் ஆகும் தான் பேசிட்டு இருக்கோம். Once a propulsion technology, you all start working on some development so that within 15 days we can go, so that we can go and come back. அப்போ என்ன ஆகுது? வேற ஒரு கிரகம் நம்முடைய சிஸ்டர் பிளானட் தான் வீனஸ் அண்ட் மார்ஸ், சுக்கிரனும் இதுவும். ஸோ அவங்க போய் சுக்கிரனும் செவ்வாயும். ஸோ அந்த இடத்துல போய் என்ன கொஞ்சம் மாய்ச்சரை டெவலப் பண்ணி நம்ம ஆக்சிஜனை எப்படியா கிரியேட் பண்ணி தின் அட்மாஸ்பியர் இருக்கு ஹேபிட்டட். இன்னைக்கு அமெரிக்காவிலேயும் ஹீரோலும் மார்ஸ்ல போய் வாழ்வது எப்படி என்கிற ஒரு டெக்னாலஜி ஆரம்பிச்சிட்டாங்க. மாசுக்கு எப்போ போகிறதுன்னு தெரியல, ஆனால் they are getting ready. ஸோ நம்ம சும்மா இருக்க முடியுமா? நம்மளும் ரெடி ஆகணுமே, இல்லை நம்ம பின்தங்கிடுவோம். ஸோ இன்னையிலே கொஞ்சம் பேர் வந்து how to live in another planet, how to live, what is the technology? Okay, balloon, habitable, அதுக்குள்ள ஆக்சிஜன் எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே எடுக்கிறது. ஸோ ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் போகும்போது அந்த போகிற ஆஸ்ட்ரோநாட்டுக்கு எப்படி ஆக்சிஜன் கொடுக்கறது, கொடுத்த உடனே கார்பன் டை ஆக்சைடு கூடும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியில் எடுக்கிறது, அவனோட லைஃப் எப்படி சப்போர்ட் பண்றது. இன்னைக்கு we are taking இந்த பூமி தாய் வந்து நமக்கு வந்து லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஈஸியாக கொடுக்குது. நீங்க சுவாசிக்கிறதுக்கோ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மாற்றி ஆக்சிஜனை மாறதோ ஆக்சிஜன் நீங்க எடுக்கிறதோ இதெல்லாமே ஈஸியாக நடக்குது. யூ ஆர் நாட் டூயிங் எனிதிங். ஆனால் நீங்க ஸ்பேஸுக்கு போகும்போது இதெல்லாம் நீங்க செஞ்சாகணும். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். போனுடைய டென்சிட்டி போயிடும். இது ஒரு ஏவா மெடிசன். இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு 3 மெடிக்கல் காலேஜஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஸ்பேஸ் மெடிசன். ஸ்பேஸ்ல போய் ஒரு மெடிசன் தயார் பண்ணா அதோட எஃபிஷியன்சி இஸ் ஆல்மோஸ்ட் 10 times better because molecules become spherical, near sphere. உங்களோட ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நீங்க போடுறீங்களா, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அந்த நம்ம டேட்டாலாம் கூடிடுச்சு, நல்ல ஃபாஸ்ட். ஆக்சுவலி இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். எர்த்தில் செய்யும்போது பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி நியர் பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்காது. ஆனால் ஸ்பேஸில் போய் அந்த அதே ஃபைபர் ஆப்டிக் கேபிளை செஞ்சுட்டு வந்தோம்னா பர்ஃபெக்ட் ஷேப் வரும். அந்த பர்ஃபெக்ட் ஷேப்போட அதோடைய லைஃப் 10 times the data will increase. இதுதான் அந்த சேட்டலைட் யூஸ் பண்ணி மாச குறைக்கும். இது ஒரு டெக்னாலஜி. நான் இது ஏன் சொல்லுவேன்னா டெக்னாலஜிஸ் ஆர் அவைலபிள் இன் ஸ்பேஸ் டெக்னாலஜி. நீங்க பெரிய ஸ்பேஸ் சயின்ஸ் டாக்டரா மாறினீங்கன்னா உங்களை ஆஸ்ட்ரோநாட்டா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எதிர்காலத்தில். உடனே இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் அவங்களதான் விடுவோம் ஆஸ்ட்ரோநாட்டா. ஏன்னா நம்ம நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இட் இஸ் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் who has to go to and do experiment. சும்மா ஃபைட்டர் பிளைட் மட்டும் விட்டுட்டு இருக்க முடியாது. They will command the ship in space, but how to do? These are the major. Nellore medical college, inge kuda they are all starting space medicine and space related ailments. அதோட இது நான் நிறைய பிரயாணங்கள் நிறைய வியாதிகள் வந்து நம்ம நிறைய பிரயாணம் பண்றதா நிறைய டிராவலிங் பண்ணும்போது கொஞ்சம் வியாதிகள் வரும். அது வந்து ஸ்பேஸ்ல அது ஆக்சலரேட் பண்ணி பார்க்கும்போது எப்படி அது வியாதி வருது, எப்படி அதோடைய இதை குணப்படுத்த முடியும்னு கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் a huge research. அது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஸ்பேஸ்ன்னு பார்த்தா ஏதோ ராக்கெட் விடுறது சேட்டலைட் அங்கிட்டு அது மட்டும் இல்லை, அது ஒன்லி 4%. லான்ச் வெஹிக்கிள் செய்யறதும் சேட்டலைட்டை செஞ்சு அதை யூஸ் பண்றது வந்து வெறும் 4% ஆஃப் தி எக்கனாமி. மீதி 95% இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன். லைக் ஓலா ஊபர் கார்லாம் வச்சிருக்க மாதிரி. ஓலா ஊபர் கார் நட்டு சொந்தமாக ஒரு கார் கிடையாது. ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே காரில் நம்பர் 1னா ஓலா அண்ட் ஊபர் தான். 20,000 பேர் அவன் கட்டுப்பாடில் இருக்கு.
ஆனால் ஒரு கார் கூட அவனுக்கு சொந்தம் கிடையாது. யோசிச்சு பார்த்துறீங்களா? Just because space technology and this, he can know each and every vehicle where it is available. Next. So Chandrayaan 2 நாங்கள் கிரேட்டரில் பண்ணோம் 5 minutes. Chandrayaan 2 கிரேட்டர் கண்டுபிடிச்சோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா இன்னைக்கு உலகத்திலே சந்திரனை பார்க்குற கேமரா வந்து சந்திரனை பார்க்குற கேமரா Chandrayaan 2 தான் இருக்கு ஆபத்தில். அந்த டேட்டா வச்சு தான் நெக்ஸ்ட் இந்த மேலே இருந்த பச்சையில் கம்யூனிகேஷன் பண்ணி இன்னைக்கு ஃபுல் டேட்டா இன்னைக்கு 3 அப்படியே அலசி ஆராய்ச்சாச்சு அந்த சர்ஃபஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு, எப்படிலாம் ஷேப் இருக்குன்னு. நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் ஜஸ்ட் ஐ எம் கிவிங். முதல்ல சோதனை காரணமா there will be an orbiter, then there is a lander, then there is a rover to move around the earth to find out அதோட சிஸ்மிக் எர்த்து கேப்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு பேர் மூன் கேப்வாங்க. அடுத்தது அதோட மினரல் வளம் என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ சந்திராயத்தில் அந்த சாஃப்ட் லேண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண ஐ டோன்ட் ஹவ் டைம் ஃபார் தட். இப்போ என்ன ஆகுதுன்னா இனி போக வாழ்த்துனா மூணில் எப்படி இறங்கி எப்படிலாம் நடந்து திருப்பி சக்ஸஸாக திரும்பி கொண்டு வரதை பற்றி தான் பேசுறதுக்கு தான் அதோட திட்டங்கள் நிறைய இருக்கு. வேலை வாய்ப்புகள் வந்து லட்சத்துக்கு மேலே. நெக்ஸ்ட். க்ளோஸ் இட். நெக்ஸ்ட் 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 க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து நம்ம துருவ நட்சத்திரம், சப்த ரிஷிகள் நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நாங்கள் வந்து அஸ்ட்ரோசாட்னு ஒரு சேட்டலைட் சயின்டிஃபிக் மிஷன், தூரத்தில் இருக்க ஸ்டார் எப்படி ஸ்டார் உருவாகுது, எப்படி ஸ்டார் அழியுது, அதோட மூன்லைட் எல்லாம் கண்டுபிடிக்கிற அஸ்ட்ரோசாட்னு ஒரு சேட்டலைட் இருக்கு. அந்த மாதிரி சேட்டலைட்லையும் நிறைய வேலை வாய்ப்புல, அதாவது ஸ்பேஸ் ஆஸ்ட்ரானமி இஸ் தி ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ். அதில் வந்து இன்னைக்கு அகாடமிக் இதில் மோர் தென் thousands ஆஃப் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள் அகாடமிக்கில். அதாவது மேலே படித்து இன்ஜினியரிங்கோ பிஎஸ்சியோ எது வேணால் படிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் அதுதான் நேராக எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து நேவிக் பண்ணி இன்னைக்கு கடலோரம் போகிற எல்லா ஃபிஷர்மேன்கிட்டையும் நேவிக்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அவன் கடலில் போன உடனே எந்த இடத்துல ஃபிஷ் அதிகமாக இருக்கும் நீங்கள் போகலாம். நாங்கள் எங்கள்கிட்ட ஓஷனோகிராஃபி சேட்டலைட் இருக்குது, அது வழி ஃபிஷ் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும், எந்த மாதிரி ஃபிஷ் இருக்குன்னு சொன்னோன்னா அந்த இடத்துக்கு போய் ஃபிஷிங் பண்ணலாம். அப்புறம் சேஃபாக திரும்பி வரதுக்கு சர்ச் அண்ட் ரிஸ்க் சேட்டலைட் வந்திருக்கு. ப்ளஸ் இது வந்து 16 லாங்குவேஜில் செஞ்சுருக்கோம், தமிழ், மலையாளம், ஹிந்தி எல்லா இடத்துலையுமே அந்த மெசேஜ் வந்துடும். நெக்ஸ்ட். ஸோ இதுலேருந்து எங்களுக்கு இன்காய்ஸ் அண்ட் பொட்டேஷன் ஃபிஷிங் சோன் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அது வந்துடும் ஃபிஷர்மேனுக்கு. இதை ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும் நீங்கள் அதான்னு சொல்லி. ஸோ இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணி நெக்ஸ்ட். ஸோ அவனுடைய இதுன்னா ஒரு நாளைக்கு கூட ஃபிஷ் எந்த இடத்துல இல்லையோன்னு கண்டுபிடிக்கணும். லோக்கல் அறிவு வேணும். ஸோ we combined the space data from satellite along with the local knowledge that is available here. Combined together, we have produced one software and giving a system which was helping now. We have increased the capable economics in this fishing zone in more efficient way. Next. பண்ணுங்க. அடுத்து பண்ணுங்க. இனி இது வந்து ஒரு தொழில்நுட்பமாக டெல்லியில் இருக்க பஸ்ஸு நம்ம கிட்ட இருக்க ஃபிஷர் போட் எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நேவிக் வச்சு செஞ்ச சோதனை முயற்சி ரொம்ப வெற்றிகரமாக நடந்திருக்கு. இது ஒரு அனதர் டெக்னாலஜி. நீங்கள் உங்களோட பஸ் எல்லாமே எந்த இடத்துல போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட். ரயில்வே கிராசிங் 1 லட்சத்துக்கு மேலே அன்மேன்ட் ரயில்வே கிராசிங் இருக்கு. ஸோ 2 கிலோமீட்டர் ரயில்வே கிராசிங் வரதுக்கு முன்னாலேயே அதோட லொக்கேஷன் புரிஞ்ச உடனே ட்ரெயின் ஹார்ன் அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹார்ன் இண்டிகேட்ஸ் த டிஸ்டன்ஸ். 3 தடவை கண்டிப்பாக அடிச்சோன்னா ரொம்ப கிட்ட வந்துட்டோன்னு தெரியும். ஸோ தட் இந்த அன்மேன்டு கிராசிங்கில் கிராஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ட்ரெயின் வருதா இல்லையான்னு. அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். ஏன்னா அங்கே போய் நம்ம மேன் பண்ணி தான் செய்யறதுக்கான எக்கனாமியும் நம்மகிட்ட இல்லை. இது ஒரு அனதர் டெக்னாலஜி. திஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் யூ டு கம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பக்கத்தில் வராங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரி டெக்னாலஜி இதில் செய்யலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் தான். நெக்ஸ்ட் அதுவும் போயிட்டு இன்னொன்று நான் சொல்ல விரும்புறதுன்னா இந்த ட்ரெண்ட் கெமிக்கல் ப்ரொபல்ஷன் மட்டும்தான் பேசுனேன். அடுத்தது நீங்கள்லாம் கேள்விப்பட்ட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ரோட்ல ஓடுற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் கார் இல்லையா. இப்போ வந்து ஹைட்ரஜன் ஸ்கூட்டர், ஆல்ரெடி ஹைட்ரஜன் ப்ரொபல்ஷன் ஆல்ரெடி ஸ்பேஸ்ல வந்தாச்சு. அதனால தான் இது வந்து நவ் வி ஆர் டூயிங் பிளாஸ்மா ப்ரொபல்ஷன் அண்ட் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் பிகாஸ் பொல்யூஷன் ஃப்ரீ ப்ரொபல்ஷன் கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு அதான் பெரிய திட்டம். யாராவது ஒரு ப்ரொபல்ஷன் திட்டத்தை நீங்க ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா you are the number 1 picked in any of the space industry. ப்ரொபல்ஷன்ஸ்ல ஒர்க் பண்றேன் சொன்னாங்களாலே நீங்க உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அது ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நெக்ஸ்ட்
பின்ன ஏன் இந்த பிளானெட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்? நான் முதல்ல சொல்லிட்டேன், நம்மளோட ஆரிஜினும் தெரியாது, நம்மளோட ஃபியூச்சரும் தெரியாது. நம்ம பூமி எந்த இடம் 8.4 பில்லியன் இயர்ஸ் நம்ம யுக கணக்கு இருக்கு, பிரம்மாவுடைய கணக்கு வந்து 8.4 பில்லியன். நம்ம எங்க இருக்கோம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதோட தேடல் ஹேபிடேட், நம்ம இனி பூமியெல்லாம் இருக்க முடியுமா, இல்லை நம்ம பூமி தாய் சொல்கிற மாதிரி இனிமேல் நம்ம வந்து செவ்வாய் தாய் சொல்லணுமா, சுக்ரன் அப்பான்னு சொல்லணுமா, இப்படிலாம் இருக்கு நிறைய வேலைகள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தா அந்த பிளான்ல எப்படி வசிக்கணுங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். இது ஹியூஜ் இண்டஸ்ட்ரி இது. நெக்ஸ்ட் இது வந்து இன்னைக்கு எக்கனாமிக் இந்தியன் ஃபர்தர் இந்த ஸ்பேஸ் வரல சோலார் சிஸ்டத்தில் நம்மளுடைய ஃபுல் இன்ட்ரெஸ்ட் தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த எல்லா இடத்துலையும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் எல்லாரும் உலகம் போல இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் போக எங்கே வேணாலும் உங்களுக்கு இந்த வேலை எங்கே வேணாலும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது நான் ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் தான். இதுக்காக ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் நாங்கள் என்ன செய்கிறோம்னா நிறைய லான்ச் பேட் ரெடி பண்ணுறோம், நிறைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லா சேட்டலைட்டையும் கண்காணிக்கிறதுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய திடப்பொருள் ஆராய்ச்சியில் இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இது கவுன் ஸ்டேஷன். இவ்வளோ இடத்துல கவுன் ஸ்டேஷன் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் 100 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் அந்த அடுத்து போங்க 1 மினிட் தான். வேலை எப்படி கிடைக்கணும் மட்டும். ஓகே, ஸோ being responsible, we are communicated in the many of the international laws. இப்போ நீங்க கேட்கலாம் சயின்ஸ் மட்டும்தானா? கிடையாது. இந்த ப்ரோக்ராம்லாம் செய்யும்போது நிறைய ஸ்பேஸ் லாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். லா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ரூல், ஏன்னா இன்னைக்கு எந்த ரூலும் கிடையாது. எங்கே யார் வேணா என்ன வேணா செய்யலாம். அப்போ ஒரு சுய கட்டுப்பாட்டில் செய்ய வேண்டியது தான். யூஎன் கீழே போகிறது. ஸோ ஸ்பேஸ் லா படித்தா இன்னைக்கு நம்பர் 1 ஜாப் அதான் ஸ்பேஸ் லா. அதோடைய இது இட்லு ஆர்கனைசேஷன் சார்ட்டர், தென் த காமர்ஸ். அதாவது இதை ஆடிட் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் பண்ணும்போது இதுக்கான தொழில் எவ்வளோ வரும், எவ்வளோ உங்களால் எக்கனாமி எப்படி வரும், இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, வெதர் இட் இஸ் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் செய்யறதுக்கு தொழில்நுட்பம் உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது அந்த எக்கனாமிக்ஸ் உங்களுடைய வேர்ல்டு பற்றி எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியணும். எந்தெந்த கண்ட்ரியில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்கன்னு தெரியணும். சப்போர்ட் அதெல்லாம் பற்றி தெரியுதுக்கு உங்களுக்கு அந்த கோர்ஸை படிச்சீங்கன்னா நீங்கள் யூ ஹேவ் டு கிவ் அட்வைஸ் டு திஸ். We have more than 100 people advising us whether which country you can go and work and which people are commercially successful leading. அவங்கெல்லாம் எக்கனாமிக்கலி சவுண்டா இல்லையான்னு தெரிஞ்சாலும் நம்ம போய் கொலாபரேட் பண்ண முடியும் இல்லையா? சும்மா போய் கொலாபரேட் பண்ண முடியாது. அதுக்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் போயிடும் வேண்டாம் இதுவும் வேண்டாம். ஸோ இன்னைக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் லெவலில் நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் நிறைய ஜூனியர் ரிசர்ச் அசோசியேட்ஸ் இருக்கு. தென் போஸ்ட் டாக்டரேட் அண்ட் டாக்டரேட் அண்டர் PhD program also we are expecting many people. Many colleges is almost around 300-400 people are doing research in ISRO in many aspects, both as an undergraduate, as a postgraduate, as well as a doctorate graduate. Next. So career opportunity எப்படின்னா போட்டுங்க, ஃபுல்லாக போட்டுங்க. You can work as an administrative officer, you can work as an auditor, you can work in many areas. These are the many areas in which you can work, and there is any course you do, there is an opportunity available in Indian space program, and it is very much important. And you have to understand, the biggest startup is a lawyer. The biggest startup in India started in space program is by a lawyer. As way back is in 1990. Next. So career opportunity usually it is because of advertisement, then application, there is a screening because cut-off mark is an important, written test, interview and appointment. So make most of this opportunity. Not only in ISRO, what I told is only for ISRO. More than 10 lakhs of jobs are available in the coming days to make India proud in many areas. Kindly do this, and I expect you to join in space program and make India is one of the formidable nations in the world. Thank you very much.